ஒரு டவுட் என்னன்னா LEAVE லீவ் இருக்குல்ல, இந்த லீவுக்கும் லெஃப்ட் LEFT லெஃப்ட்டுக்கும் லிவுக்கும் LIVE லிஃப்ட் அந்த வீடியோல சொன்னீங்களா LIVE. சோ இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா ப்ரொனன்சியேஷன்ல டக்குன்னு ஒரே மாதிரி இருக்கு. லெஃப்ட்ல லீவ் லிவ் வந்து ப்ரொனன்சியேஷன்ல ஒரே மாதிரி இருக்கு. சோ எங்க எப்படி யூஸ் பண்ண, என்ன டிஃபரன்ஸ் இந்த மூணுத்துக்கும்? ஓகே, இப்போ பாருங்க, லிவ்னா வசிக்கிறது, லீவ் லெஃப்ட்னா விட்டுட்டு போறது. ஓகே, அதுதான் வித்தியாசம். லீவ் லெஃப்ட் விட்டுட்டு போறது, இது வந்து வசிக்கிறது. லிவ்னா வசிக்கிறது, வாழ்றது. LIVE வாழ்றது, LEAVE வந்து விட்டுட்டு போறது. லீவ் மீ அலோன் சொல்லுவாங்க, யூ லீவ் மீ அலோன், என்னை விட்டுட்டு போங்க அப்படி சொல்றது. ஓகே, லீவ் லெஃப்ட். அதுதான். தயவு செய்து என்னை சென்னையில் விட்டு விடுங்கள், என்னை திரும்பி சென்னையில விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? ப்ளீஸ் லீவ் மீ இன் சென்னை. லீவ்னா விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவரை சென்னையில் விட்டு விட்டேன். அவளை திரும்பி நம்ம சென்னையில விட்டுட்டோம் அப்படின்ற அது முடிஞ்சிடுச்சு. ஸோ ஐ லெஃப்ட் ஹிம் இன் சென்னை. லெஃப்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பிரசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிடுச்சு, இறந்த காலம். ஓகே, இப்போ பாருங்க, அவர்கள் என்னை சென்னையில் விட்டு விட்டார்கள். சென்னையில் அவங்க போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அது இப்போ அவர் சொல்றாரு நம்ம கிட்ட. அது எப்படி சொல்லுவார் இங்கிலீஷ்ல? தே ஹேவ் லெஃப்ட் மீ இன் சென்னை. இப்போ தே அவர்கள், ஹேவ் லெஃப்ட் ஏன் போடுறோம் நம்ம? இறந்த கால வினைமுற்று, அதனால தே வரதால ஹேவ் போடுறோம். ஓகே, லெஃப்ட்னா முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட்டட், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். என்னை மீன் என்ன, இன்னா சென்னையில், சொல்றது இன் சென்னை. தே ஹேவ் லெஃப்ட் மீ இன் சென்னை. நெக்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். ரயில் எப்பொழுதும் சரியான நேரத்தில் புறப்படும். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பார்க்கலாம். The train always leaves on time. நான் இங்க சொன்னாங்கல்ல லீவ், இங்க வந்து leaves. ஏன்னா ஈஷி இட்டு வந்தா எஸ் வரும், leaves. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் என்னை சென்னையில் விட்டு சென்றாள். இது past tense முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? she left me in சென்னை, இங்கிலீஷ்ல அவ சொல்றான். நெக்ஸ்ட், அவள் என்னை சென்னையில் விட்டு விட்டாள். அவ விட்டுட்டு போயிட்டா, அதை நம்ம இப்போ சொல்றோம். அதனால எப்படி சொல்லணும்னா present perfect tense சொல்லணும், நிகழ்கால வினைமுற்றை நம்ம சொல்லணும். அப்போ she has left me in சென்னை. இங்க ஈஷி இட்டு வந்தா has. இங்க பாருங்க, I you we they வந்தா have. இது வந்து ஈஷி இட்டு வந்தா has போணும். has left. leftனா முடிஞ்சிடுச்சு, விட்டுட்டு போயிட்டாகும், அதனால left போணும். no, new, known, have known அப்படிலாம் கொடுத்திருக்கீங்களே, இது மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்புறம் எங்க என்ன சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்? இதோட மீனிங் என்ன, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு அவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும். சரி, அதை எப்படி சொன்னா ஐ நோ ஹிம். இது தெரியும்ன்றது தான் நோ. எனக்கு அவரை தெரியும், ஐ நோ ஹிம். ஓகே, இந்த இடத்துல யூ வி தே வந்தாலும் இதே தான், நோ தான் வரும். ஓகே, இது வந்து நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் அவரை அறிந்தார்கள், எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்ற என்ன அர்த்தம்னா தே நியூ ஹிம். இந்த இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸ் தான் நியூ இது. ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு அவரை நன்றாக தெரியும். எனக்கு முன்னாடியே அவரை நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து இப்போ சொல்றோம். அப்போ நிகழ்கால வினைமுற்று, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இது. அப்போ ஐ ஹேவ் நோன் ஹிம், இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆமா, இது வந்து முன்னாடி தெரிஞ்சவங்க இப்போ நம்ம சொல்றோம் எனக்கு அவரை நல்லா தெரியும். இப்போ என்கிட்ட சொல்றீங்க அந்த மாதிரி, அதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த இடத்துல have known, known வரும், known வரும். no, new, known. present tense, past tense, அதாவது மாறி இருக்கு அந்த மாதிரி. I have known him. இது ஓகே. இப்போ இங்க knows, knew, has known. knows-னா இந்த knows-ஆ? அந்த நோ ஸ்பெல்லிங் வேற, NOSC knows. இது வந்து KNOWS knows. ஓகே ஓகே. அப்ப என்னன்னா தெரியும்ன்றது தான் இந்த நோ, knows. ஓகே ஓகே, பாருங்க, அவளுக்கு சீதாவை தெரியும், எனக்கு உன்னை தெரியும் அப்படி சொல்றோம் நம்ம. அப்ப என்ன சொல்லணும்? she knows சீதா. இந்த இடத்துல he she it வந்தா இல்ல பேர் வந்தா எஸ் வரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, she knew him. இந்த இடத்துல எப்பயுமே பாஸ்ட் டென்ஸ்ல இது மாறாது, KNEW தான் வரும், இது மாறவே மாறாது. இங்க தான் has known,
நோ பக்கத்துல எஸ் வருது, இங்க மாறாது பாஸ்ட் டென்ஸ் வரும்போது. எனக்கு அவங்களுக்கு தெரியும், முன்னாடி தெரியும்ன்றது வந்து she knew him, அவள் அவனை அறிந்தாள். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ முன்னாடி நடந்தது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ என்னது, சீதாவிற்கு அவளை நீண்ட காலமாக தெரியும், அவனை வந்து ரொம்ப வருஷமா அவளுக்கு தெரியும், அதை இப்போ சொல்லிட்டு இருக்காவோ. இப்போ சீதா ஹேஸ் நோன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். பேரு இல்லைன்னா ஹீ ஷீ இட்டு வந்தாவே ஹேஸ் வரும். சீதா ஹேஸ் நோன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். சீதாவிற்கு அவனை நீண்ட காலமாக தெரியும். ஓகே, சோ இதெல்லாம் வந்து present tense, past tense, past perfect tense. past perfect. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து known, knew, have known. இதுதான் வந்து past perfect tense. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் present tense, past tense, new, known. இதே மாதிரி இந்த இடத்துல I U V they வந்தா no, இங்க பாருங்க பேரோ இல்ல வந்து ஈஷி இட்டு வந்தா நோ பக்கத்துல எஸ் வரும், நோஸ். இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு, live, lived, have lived அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்கல்ல. சோ எனக்கு என்ன தெரியணும்னா ஏன் வந்து live வந்து எல்லா சென்டென்ஸ்லயும் வரக்கூடாது? ஏன்னா live, I live in Mumbai, I lived in Mumbai பதிலா I live in Mumbai வந்துடக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன் அது வந்து live, lived, have lived ன்னு இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? மும்பையில் வசிக்கிறேன், இப்போ மும்பைல அவர் இருக்கார், இருக்கிறார். ஆமா, பிரசன்ட் டென்ஸ். அவர் மும்பைல இப்ப இருக்கார், பிரசன்ட் டென்ஸ். ஆனா நம்ம வந்து லிவ் போடுறோம். ஓகே, ஐ லிவ் இன் மும்பை. பிரசன்ட் டென்ஸ்னா தமிழ்ல என்ன? நிகழ்காலம். நிகழ்காலம். ஆமா. ஓகே, இப்போ லிவ் பண்றதால ஐ வந்ததால லிவ். ஓகே, ஹி யூ வி தே வந்து லிவ் தான். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் மும்பையில் வாழ்ந்தேன். ஓகே, முன்னாடி வாழ்ந்தான், past tense. past tense. ஆனால் தான் lived. ஓகே, அப்ப இறந்த காலம். ஓகே, past tense இறந்த காலம். அதனால lived நீங்க போடணும். இங்க lived போட முடியாது, வாழ்ந்துட்டே இருக்கீங்க, வாழ்ந்து முடிஞ்சிருச்சு அது. அதனால lived. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் மும்பையில் வசித்து வந்தேன். முன்னாடி வசித்து வந்தார், அதை இப்ப சொல்றாரு உங்ககிட்ட. ஓகே, அப்போ என்னது, இது நிகழ்கால வினைமுற்று, present perfect tense. ஓகே, I have lived in மும்பை. அந்த இடத்துல லீவ்டுனா முடிஞ்சது. ஓகே, ஆனா இந்த இடத்துல இப்ப சொல்றதால அவர் வந்து இங்க நம்ம ஹேவ் யூஸ் வாழ்ந்ததா சொல்றாரு. இப்போ பிரசன்ட்ல வாழ்ந்தத சொல்றாரு, பிரசன்ட் டென்ஸ். முன்னாடி நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கறத இப்ப சொல்றாரு. மும்பையில் நான் வாழ்ந்து வந்தேன், முன்னாடி மும்பைல இருந்தேன், அதே சொல்றாரு. இப்போ வந்து I have, நான். you we they வந்தா I யூஸ் பண்ணலாம். have, have. I you we they வந்தா have. ஓகே, lived வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. சரியா? இது present perfect tense, நிகழ்கால வினைமுற்று.